விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 57,120 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடல் பகுதியில் நாளையே உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். தமிழ்நாட்டிற்கு வரும் 17ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. 16, 17, 18ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிப்பு. நடைமேடைகள் சேதமடைந்ததால் கண்காணிப்பு தீவிரம். நெல்லையில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரை அகற்றும் பணி தீவிரம். விளைநில பாதிப்பு குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். வாடிப்பட்டி சாத்தியாறு அணை ஓடையில் திடீர் காட்டாற்று வெள்ளம். தெத்தூர், கெங்குமுத்தூர் கிராமங்களை இணைக்கும் வகையில் பாலம் கட்டித்தர கோரிக்கை. நாகை அரசலாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரைகளில் உடைப்பு ஏற்படும் அபாயத்தால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல். தூத்துக்குடியில் அதிகாலை முதல் கொட்டுகிறது கனமழை. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேக்கம். சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருச்செந்தூரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தது தண்ணீர். மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை. சதுரகிரி மலை ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு. பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நெரிசலில் ரசிகை உயிரிழந்தவள். நெரிசலில் ரசிகை உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் சிறையிலிருந்து விடுதலை. பின்புற வாசல் வழியாக காரில் சென்றார். மக்களவையில் நாளை மறுநாள் தாக்கலாகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. கடும் எதிர்ப்பு தெரிவிக்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் திட்டம்.
மீட்பு பணிகளில் ஈடுபட்ட விமானப்படைக்கு கேரள அரசு 132 கோடி ரூபாய் நிலுவை. வயநாடு நிலச்சரிவுக்கு நிவாரணம் வழங்காத நிலையில் ஒன்றிய அரசின் கடிதத்துக்கு கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.